ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் என்னோடய கிச்சன் டூர் வீடியோ போட போகிறேன். நான் எப்படி என்னோடய கிச்சன் மெயின்டைன் பண்ணுறேன், என்னோடய கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு வீடியோ கிளிப் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னோடய கிச்சனோட ஓவரால் வியூ நான் போடுறேன். இது என்னோடய கிச்சன் ஓவரால் வியூ ஆஃப் மை கிச்சன். ரொம்ப பெரிய கிச்சன் கிடையாது, ஒரு நார்மலான கிச்சன் தான். ஃபர்ஸ்ட் அடுப்புலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது என்னோடய குக்கிங் ரேஞ்ச். இது குக்கிங் ரேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னோடய கிச்சனில். இது என்னோடய குக்கிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 4 பர்னர்ஸ் இருக்குது. இதில் கீழே வந்து அவன் இருக்குது. அவன் நான் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் இந்த மேலே இருக்கிற 4 பர்னர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணாத டைம் க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தொடச்சி க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா குட்டியாக ஹேண்டியாக ஒரு கிளாக் இருக்குது. இது வந்து நான் சமைக்கும் போது டைம் பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னா நான் சமைச்சிட்டு இருக்கும்போது என் பையன் வந்துடுவான் ஸ்கூல்லேருந்து. ஸோ அவனை பிக்கப் பண்ணணும் போயிட்டு. ஸோ அதனால் குட்டியாக ஹேண்டியாக ஒரு கிளாக் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து 2 சைடு இருக்குது. நான் என்னோடய கரண்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்றுத்தில் லைட்டர் அண்ட் 2 இடுக்கி இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இதில் மஞ்சப்பொடி, கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, மிளகு இருக்குது. இது என்னோடய ரசப்பொடி அண்ட் நெய் ஜாடி. இதில் வந்து கிளிப்ஸ் அண்ட் குக்கர் வெயிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தேடாமல் இருக்கணும்ல, அதனால். அண்ட் இது வந்து க்ராக்கரி, என்னோடய சிசர்ஸ், நைஃப்ஸ் அண்ட் பீலர் இருக்குது இதில். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது வந்து காஃபி ஃபில்டர் டிகாக்ஷனோடது. இது இன்றைக்கி சமைச்சது. இது வந்து என்னோடய எண்ணெய் கேன் அண்ட் இது வந்து எண்ணெய் ஜாடி. இதில் வந்து நான் டெய்லி எடுக்கக்கூடிய ஸ்டஃப்ஸ் இருக்குது. ஓவல்டேன் டெய்லி மார்னிங் என் பையனுக்கு கொடுப்பேன். தேன் பாட்டில், பருப்பு பொடி, அவன் டெய்லி லஞ்சுக்கு சாப்பிடுவான். ஸோ பருப்பு பொடி, உப்பு, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பெருங்காயம். அண்ட் இது வந்து நெய் கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இது வந்து பேப்பர் கிரைண்டர். அதுக்கப்புறம் இது வந்து கிரைண்டர். அதுக்கு பின்னாடி நான் தோசை தவா வச்சுருக்கேன். இது வந்து பானை. ஸோ பானையில் தண்ணி குடித்தா நல்லதுங்கிறதுக்காக பானையில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் கிச்சனில் சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஜக், வாட்டர் ஜக். சிங்க் பக்கத்துலேயே நான் வந்து என்னோடய கட்டிங் போர்டும் பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ இது என்னோடய டிஷ்வாஷர் கப் அண்ட் டிஷ்வாஷிங் லிக்விட். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் பொரிக்க எடுக்கிற அந்த இது ஸ்டாண்ட். அண்ட் இது வந்து க்ளீன் பண்ணுற கிளாத், இது ஸ்பாஞ்ச் கிளாத். இது கிச்சன் டவல். இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெரி யூஸ்ஃபுல். இது சிலிக்கான் க்ளவுஸ், அவன்லேருந்து ஏதாவது எடுக்கிறச்சு யூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இது என்னோடய மெஷரிங் கப். அண்ட் இதில் தான் நான் பாத்திரம் தேய்ச்சி கவுத்துப்பேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், பாத்திரத்தெலாம் கவுத்துட்டு. அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா என்னோடய கேபினட். இதில் வந்து இது செராமிக் பவுல்ஸ், என்னோடய மைக்ரோவேவ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பவுல்ஸ். இதை ரொம்ப ரேர், நான் எடுக்க மாட்டேன். பிளாஸ்டிக் பவுல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து ஹாட் பாக்ஸ் அண்ட் சில்வர் பாக்ஸஸ். இது என் பையன் ரெகுலராக கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ்னால் இதை வந்து நான் முன்னாடியே வச்சுருக்கேன். அண்ட் இது பிளாஸ்டிக் கிடையாது, இது உள்ளே வந்து ஸ்டீல். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். மேலே வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில்ஸ், இது ஃப்ளாஸ்க், என்னோடய பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில். அண்ட் இதில் குட்டி குட்டி டப்பாஸ் அண்ட் ஜூஸர் இருக்குது, சாத்துக்குடி புளியறது. அண்ட் இதில் அவ்வளோதான். அண்ட் இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிராம்பு, ராக் சால்ட், மணத்தக்காளி வத்தல், அந்த மாதிரி எப்போயாவது எடுக்கிற ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. இது வெல்லம், டீ பொடி, என்னோடய பாப்பா கஞ்சி பவுடர், புளி அண்ட் அது வத்தல். இது பச்சரிசி, பொங்கல் செய்கிறதுக்கு, உப்புமா செய்கிறதுக்கு எடுத்துப்பேன். இதில் வடம் இருக்குது. இதில் கிளிப்ஸ் இருக்குது. இதில் வந்து இதுவும் அப்படி தான், எப்போயாவது எடுக்கிறது தான். வேப்பம்பூ, நெஸ்கஃபே, டிகாக்ஷன் போடாத அன்றைக்கி நெஸ்கஃபே அண்ட் சோடியம் பைகார்பனேட், அவ்வளோதான். இதில் இருக்கிறது அவ்வளோதான். ஸோ அடுத்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா
செர்லக் அண்ட் பால் பவுடர் என் பாப்பாவோடது. அது வந்து வரமிளகா, தோரம்பருப்பு, மிளகா பொடி, காப்பி பொடி, உளுத்தம்பருப்பு, உடச்சக்கடலை, இது வந்து சுகர், கடலப்பருப்பு அண்ட் பின்னாடி அதே தான் தால் இருக்குது. அண்ட் மேலே இது வந்து ஸ்நாக்ஸ் டப்பா, இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் மேலேயே தான். இது என்னோடய பெரிய ஹாட் பாக்ஸஸ். இது வந்து விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் அண்ட் இது வந்து விளக்கெண்ணெய் தீரப்போகுது பாட்டில். ஸோ இது வந்து இன்கேஸ் சளி பிடிச்சாலோ ஏதாவது இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு என் பாப்பாவுக்கு வேப்பெண்ணெய் தேய்ச்சி விடுவேன். ஸோ சளி கிளியர் ஆகிடும். விளக்கெண்ணெய் வயிற்று வலி வந்தால் அந்த மாதிரி வரும்போது வயிற்றில் தேய்ச்சிக்கிட்டு அது க்யூர் ஆகிடும். ஸோ கை வைத்தியம் மாதிரி. இந்த ஷெல்ஃப் அவ்வளோதான். அண்ட் அப்படியே நீங்கள் வந்து ரைட் பார்த்தீங்கன்னா இது என்னோடய பிளேட் ஸ்டாண்ட், பிளேட்ஸ் அடுக்கியிருக்கேன். இது என் பாப்பாவோட பவுல்ஸ் இருக்குங்க. அண்ட் பின்னாடி டீ கப்ஸ் அண்ட் வாட்டர் கிளாஸஸ். இது என்னோடய வாட்டர் டிஸ்பென்சர். அண்ட் அதுக்கு கீழே ரைஸ் போட்டு வச்சுருக்கிற ரைஸ் டப் இருக்குது என்னோடது. அண்ட் இது இது கேபினட்டோட டாப். இது 2 வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இது ஆல்டர்னேட்டிவ். என் பையன் வந்து ஸ்கூலுக்கு இது கொண்டு போவான், இல்லை வேறு ஏதாவது வாட்டர் பாட்டில் கொண்டு போவான். 2 வெளியில் இருக்குது. இது வந்து செம்பில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக நல்லதுன்னு. இது என்னோடய ஃப்ரூட் பவுல், மிக்ஸி அண்ட் மிக்ஸி ஜார். அண்ட் இதுக்கு மேலே குட்டியாக ஒரு சாமி வச்சுருக்கேன், கிருஷ்ணர். அண்ட் இது என்னோடய மைக்ரோவேவ் அவன். அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ ரோல் இருக்குது. பக்கத்தில் இது எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாவடு, சீசன் வரும்போது வாங்கி போட்டு வச்சுருக்கேன். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு பேஸ்கெட் இருக்குது. அதில் வந்து கிச்சன் டவல்ஸ், ஒரு பென், ஒரு ஸ்டிக் ஆன் பேட் இருக்குது. ஏதாவது ஞாபகம் வரும்போது எழுதி வச்சுப்பேன். ஸோ என்னோடய ஸ்டிக் ஆன் பேட் அண்ட் பென் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட். ஸோ ஈஸிலி உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் மேக்னெட் இது. அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காஃபி மக்ஸ் அண்ட் நான் சொன்னாமல் இன்னொரு ஹேண்டியாக ஒரு டைம் பீஸ் இருக்குது. இதுக்கு மேலே நான் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இது நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் மேக்னெட்ஸ். இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டோரேஜ் பேக், இது பிளாஸ்டிக்கில். அண்ட் என்னோடய கிச்சனில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னோடய ஆனியன் ஸ்டாண்ட். இது ரொம்ப எலிகண்ட் அண்ட் காம்பேக்ட் ஆனியன் ஸ்டாண்ட். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்போ உடனே யூஸ் பண்ணக்கூடிய ஆனியன்ஸ் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், அதுக்கு அடியில் பூண்டு வச்சுருக்கேன், பூண்டு. அப்புறம் இதில் பொட்டேட்டோஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கீழே. அப்புறமா கொஞ்சம் லேட்டராக யூஸ் பண்ணக்கூடிய ஆனியன்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க, இடம் ரொம்ப அடைக்காது. ஸோ நல்ல ஸ்பேஸ் கொஞ்சமாக இருந்தால் போதும். அண்ட் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது இன்னொரு கேபினட்டோட டோர். இதில் வந்து நான் வந்து டவரா செட்ஸ் அண்ட் டம்ளர், அதுக்கு பின்னாடி சொம்பெல்லாம் இருக்குது. இதில் என்னோடய ரசம் வைக்கிற ஜாடி இது. ஓகே. அண்ட் இது ரெண்டும் நான் எப்பயாவது யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள். அண்ட் இது நான் பால் காய்ச்சக்கூடிய பாத்திரம். அதுக்குள்ளே செட்டு உள்ளுக்குள்ளே போடுற மாதிரி பாத்திரம். அது எல்லாமே பால் காய்ச்ச அந்த மாதிரி எடுத்துப்பேன். இது நான் ரொம்ப நான்ஸ்டிக் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு கீழே இது என்னோடய மளிகை சாமான் போட்டு வைக்கிறது. அன்பேக் பண்ணதெல்லாம் கிளிப்ஸ் போட்டு இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். காலியாக எடுத்து போட்டுப்பேன். இது என்னோடய மாவு டப்பா. அண்ட் அதுக்குள்ளே இன்னொரு டப்பா இருக்குது. இது வந்து என்றைக்காவது நான் அடைக்கி அரைச்சா அதை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இது பவுல்ஸ், ஒரு 3 பவுல் வெளியில் இருக்கும் எப்போவும். இது என்னோட 2 குக்கர், 2 மாற்றி எடுத்துப்பேன். இது என்னோடய இட்லி குக்கர். அண்ட் அது என்னோட பிளாக் மெட்டல் பாத்திரம். இது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு டோரில் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் கப்ஸ். அண்ட் இது வந்து கடாய். குட்டிலேருந்து பெரிய வரைக்கும் கடாய் இருக்குது என்கிட்ட. 1 2 3 4 5 கடாய் இருக்குது. எனக்கு 5 கடாய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் நான் எப்பவும் யூஸ் பண்ண மாட்டேன். யாராவது நிறைய ஆள் வந்தால் மட்டும்தான் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் பானை, ராத்திரி சாப்பாடு மிஞ்சிடுச்சுன்னா இந்த பானையில் போட்டு தண்ணி ஊற்றி நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் என் ஹஸ்பண்ட் கொடுப்பேன், நாங்களும் சாப்பிடுவோம். அண்ட் இது கல்சட்டி. இந்த ஊர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்சட்டி இது. அண்ட் இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த டேபிள், இந்த தொலகை வந்து நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டு நான் அடிச்சிருக்கேன். ஸோ காய்கறி கட் பண்ண அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட்
இதுதாங்க என்னோடய கிச்சன். இவ்வளோ தான் என்னோடய கிச்சன். இதை நான் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பெட்டர் ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேறு ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். Until then, thank you all. Thanks for watching.